அவன் எல்லாத்தையும் எப்படி பார்ப்பான்னா ஹியூமன் கேட்டில் தான் பார்ப்பான். அங்கே ஒரு 4 பேர் செத்துட்டாங்களா, சரி ரைட்டா தூக்கி போடு அவனை, தூக்கி போடுவேன். இங்கே செத்துட்டானா, சரி, இப்படி தான் பேசிக்குவாங்களே தவிர நீங்கள் நம்ம பார்க்குற மாதிரி சீரியஸாக ஐயோ அப்படிலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. இல்லை, அவர்களோட அரசியல் அந்த ஸ்டைலே வேறு, அது வேறு. அதே 4 நாள் கழித்து வந்தால் ஜேடி வேன் சட்டையாக பிடிக்க போகிறீங்க, நாங்கள் அன்றைக்கி இப்படி சொன்னீங்க. 4 நாள் கழித்து அவங்களே சமாதானம் பேசுகிறேன்னு வருவாங்க. இல்லை, அவங்க சமாதானத்துக்கு அமெரிக்கா இதுக்குள்ளே தலையிடணும், உடனடியாக அந்த பதட்டத்தை தணிக்கணும்லாம் நிறைய குரல். அது எதுக்கு அமெரிக்கா போய் எதுக்கு தலையிடணும்? அடிமை நாய்ங்க வந்து அமெரிக்கா போய் எதுக்கு கூப்பிட்றான்? சண்டை யாருக்கு வருது? அது இந்திய அரசு பார்த்துக்கணும், இந்திய இராணுவம் பார்த்துக்கணும். பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு அவன் வந்து இது எப்படின்னா வடிவேல் காமெடி மாதிரி தான். அவன் 8000 ரூபா சொல்கிறான், இவன் 4000 ரூபா சொல்கிறான், நீ 5 ரூபாய்க்கு முடிச்சு கொடுக்க, அவனை ஏன் கூப்பிடுறேன்? இவன்டே கேட்க வேண்டியதானே. பொதுவாக இந்த உலக நாடுகளுக்குள்ள போறனா அமெரிக்கா அவங்களா வந்து சமாதானம் பண்ணி வைக்கிறேன்னு வருவாங்கல்ல சார்? வருவாங்க. என்ன 4 நாள்ல எங்கே போயிருப்பாங்க? இந்த மாதிரி வருவாங்க. இன்னைக்கு அவரு ஏற்கனவே ட்ரம்ப் ஷேம்ஃபுல் திங்னு சொல்லிட்டு போனாரு. இது இன்னைக்கு ஒரு நன் ஆஃப் பிசினஸ்னா இந்தியா பாகிஸ்தான் யாருன்னு அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்காம இருக்காங்களே சார். இந்தியா சிவிலியன் அவன் ஏங்க எடுக்கிறான்? நீங்க உங்க பாலிடிக்ஸ் உங்க இதுக்கு அவன் ஏன் வரா? ஆனா ஒரு வல்லரசு நாடு இது தொடர்பா நடக்கும்போது அவங்க வருவாங்க. இருங்க, ஒரு 4-5 நாள் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் அடிக்க விட்டு எல்லாம் காலியானதுக்கு அப்புறம் வருவாங்க.